கொடுக்கிற டார்ச்சரை விட கீர்த்தி அண்ணி எவ்வளவு மேல். ஏய் வாய் மூடு. என்ன சொன்ன? கீர்த்தி உனக்கு மேலா? நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறவ எங்களோட உனக்கு மேல போயிட்டாங்களா? எதுக்கு இப்படி நன்றி இல்லாம பேசிட்டு இருக்க? இங்க பாரு, வீட்டுல இருக்க எல்லாரும் எதிர்த்து உன் கூட இத்தனை கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிற நாங்க, நீ என்னடான கண்டபடி பேசிட்டு இருக்கிற? வேலு, என்ன நீங்க இப்படி வார்த்தைக்கு வார்த்தை நீங்க தர்க்கம் பண்ணிட்டு இருந்தா அது வேலைக்கே ஆகாது. அவ ஏதாவது பேசுறானா நாம தான் விட்டு கொடுக்கணும். அவளோட நிலைமையை நாம புரிஞ்சுக்கணும். ஏ பூஜா, நான் சொல்றத நீ கேப்பல, ப்ளீஸ் உள்ள வாமா. ஏய் செல்வி, நீ எதுக்கு அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? போறதுனா போட்டு விடு. கீர்த்தி கிட்ட மிதிப்பட்டாதான் உன் அருமை என்னன்னு அவளுக்கு தெரியும். மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாமா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க வர வரைக்கும் உன்னால கொஞ்சம் பொறுத்துட்டு இருக்க முடியாதா? வெளியே போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை இழுத்து வச்சிருக்க. அடியே, நான் பிரச்சனை பண்ணனா? எல்லாத்துக்கும் என்னையே சொல்லுடி. நீங்க இல்லாத நேரத்துல இவ என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? அதெல்லாம் கேட்டா நீ தாங்க மாட்டேன். இவளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. இவ புத்தி மாறி போய் கிடக்குறா. பூஜா, என்ன இதெல்லாம்? பூஜா, அத்தை சொல்றதெல்லாம் உண்மையா? நீயா இப்படி நடந்துக்கிட்ட? ஏன் இப்படி பேசுன? ஏய், உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அப்படியே வச்சுக்கண்ண. என்னை விட்டா நானே போயிருப்பேன். என்னாலலாம் இனிமே இங்க இருந்து கஷ்டப்பட முடியாது. இத பாரு பூஜா, ஏற்கனவே நாம அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டதே கஷ்டப்படணும்னு தானே கீர்த்தியோட அம்மா அன்னைக்கு சவால் விட்டுட்டு போனாங்கல்ல. உனக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஆனா இப்படி ஒத்துமையா இருக்க வேண்டிய நாமளே கோபத்துல இப்படி பிரிஞ்சு போனா திரும்ப பிரிஞ்சு போன குடும்பம் எப்படி ஒண்ணு சேரும்? இல்ல அண்ணி, இந்த விஷயத்துல என்னால உங்க பேச்ச கேட்க முடியாது. வினோத், வா போலாம். வா வினோத், நில்லு. இன்னும் ஒரு அடி இந்த வீட்டை விட்டு எடுத்து வச்ச நீ உயிரோடவே பார்க்க முடியாது. அண்ணே, பூஜா, நான் சொன்னதை செய்வேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போ. ஏய் செல்வி, என்ன பேசுற? மா, நீ எதுவுமே பேசாத. இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தல. நான் இப்ப சொல்றேன், எல்லாருமே உள்ள போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. மா, உள்ள போமா. ஏய் செல்வி, போமா. இதோ பாரு, நான் கடைசியா சொல்றேன். இப்ப நீ வீட்டுக்குள்ள போக போறியா இல்ல நான் சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டவா? என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி நடிக்கிறேன். ஆனா அதுலயும் என்னால எதுவுமே பண்ண முடியல. போன்னு சொல்றல. யோ, உங்களெல்லாம் போக முடியாது. கிளம்பு. யோ, அல்ல. யோ, நில்லியா. யோ, நில்லியா. சொல்ற போயிட்டே. நில்லியா. டேய், நில்லுடா. டேய், நீ எப்பறம் உள்ள வந்த? என்னடா பண்றீங்க நீங்க? சார், நாங்க சொல்ல கேட்காம எங்களை தள்ளி விட்டு வந்துட்டான் சார். டேய், இவன் ஒருத்தர் உங்களால தடுக்க முடியல. உங்களை தண்டமா சோறு போட்டு வளர்க்கறதே வேஸ்டா. போடா வெளியில. இங்க பார் திருமுருகா, கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். நீ இங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீனா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். உன் தம்பி என் மேல கையை வச்சதுக்கே நான் சும்மா விட்டுட்டேன். அந்த மாதிரி எல்லா நேரமும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இங்க பாரு, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண வரல. வேற எதுக்கு வந்த? என்கிட்ட உனக்கு என்ன வேலை? உன்கிட்ட கடைசியா ஒரு தடவை பேசி பார்த்துட்டு உன்னால ஒரு உதவி கேட்க தான் இங்க வந்திருக்கேன். உதவியா? என்னால உனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? இங்க பாரு,
என் வீட்டை ஏலத்துல இருந்து எடுக்க ஒருத்தர்கிட்ட நான் கடனா பணம் வாங்கியிருந்தேன். அது இப்ப நான் திருப்பி கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா மறுபடியும் என் வீடு ஏலத்துக்கு போயிடும். நானும் என் குடும்பமும் நடுத்தெருவுக்கு வந்துடுவோம். நீ அன்னைக்கு சொன்னேல்ல, கேஸை வாபஸ் வாங்கினா நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அதை கொடுத்தேன்னா அந்த கடனை அடைச்சிட்டு நான் என் வீட்டை மீட்டுருவேன். நீ கேட்ட மாதிரி கேஸை வாபஸ் வாங்க. விதி விதி உன் வாழ்க்கையில எப்படி விளையாடுது பாத்தியா?